ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. Proverbs 23:18. There is surely a future hope for you and your hope will not be cut off. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்து வருகிற எல்லா கஷ்டத்திற்கும், தோல்விகளுக்கும், பாடுகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே முடிவை கொடுக்க போகின்றார். ஆமென். விசுவாசித்து நம்பிக்கையோடு இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் தேவன் நம்முடைய வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய், நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொள்ளும்படியாய், நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொள்ளும்படியாய் தான் இந்த உலகத்திற்கு வந்தார். எனக்கு அன்பான தேவச்சனமே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் இந்த உலகத்தில் அவரை போல வாழவும், அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லவும், நீங்களும் நானும் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாய் வாழும்படியாய் அவர் விரும்பிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நாம் அநேக நேரங்களில் நம்முடைய சொந்த முயற்சியினாலும் நம்முடைய சொந்த வழியிலும் நான் நடந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதமான சந்தோஷமான வாழ்க்கையை நாமே கெடுத்து போடுகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம் என்று. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகின்றார். நம்முடைய வேதனையில, வியாதியில, அந்த வியாதிக்கு அவர் முடிவை கொடுக்க விரும்புகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு அவன் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபித்த போது கர்த்தர் 15 வருடம் ஆயுளை கூட்டி அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை நம்பி விசுவாசித்து அவர் தொட்டவுடனே அவளுக்கு அந்த பெரும்பாடிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்தது. கர்த்தர் அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கொடுத்தார். 38 வருடமாய் வியாதியா இருந்தவனுக்கு கர்த்தர் வியாதியை குணமாக்கிய முடிவை கொடுத்தார். இந்த நாளிலே உங்களுடைய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் அந்த வியாதிக்கு ஒரு முடிவை கொடுத்து அவர் சுகப்படுத்துவார். துக்கத்திற்கு நிச்சயமாய் அவர் முடிவை கொடுப்பார். காரணம், உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். வேதம் சொல்கிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற போது, எப்பொழுது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற போது, எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்கின்ற போது, ஆம், உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும். ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய சோதனைக்கு இந்த நாளிலே ஒரு முடிவை கொடுக்க போகின்றார். உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்கள் முன்னிலைமை பார்க்கிலும் உங்களுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருக்கும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்காக வைத்திருக்கிற ஜீவக்கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒருவேளை நீங்கள் தனிமையா இருப்பீர்கள் என்று இருக்கிறீர்கள் என்று கவலைப்படுகிறீர்களா? கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உனக்கு ஏற்ற துணையை கொடுப்பார். அவர் நிச்சயமாய் உங்களுடைய தனிமைக்கு அவர் முடிவை உண்டாக்குவார். ஆமேன். கர்த்தர் எல்லா விதமான அடிமை பழக்கத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து முடிவை கொடுப்பார். கர்த்தருடைய இரத்த கோட்டைக்குள்ள வந்து விடுங்கள். அவருடைய வார்த்தையை நம்பி விசுவாசியுங்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் இந்த நாளில் ஒரு முடிவை கொடுப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அவர்கள் கடந்து செல்கிற பாதைக்கு, அவர்களுக்கு ஆண்டவரே படுகிற கஷ்டத்திற்கு, அவர்கள் ஆண்டவரே சென்று கொண்டிருக்கிற உபத்திரவங்களுக்கு நீர் ஒரு முடிவை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நான் இந்த வார்த்தைகளை நம்பி விசுவாசிக்கிறோம். அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். God bless you. Jesus loves you. Amen.